Welcome to NEET Physics Tamil. Mechanical properties of solids. Concepts and problems. Example 9.3. In a human pyramid in a circus, the entire weight of the balanced group is supported by the legs of a performer who is lying on his back by this performer. This is shown in figure 9.5. This picture is taken from NCERT 11th Physics textbook. The combined mass of all the persons performing the act and the tables, plaques, etc. involved is 280 kg. All these persons, the tables, then something plaques, that is sort of board, all together, including the performer who is lying on his back, 280 kg. The mass of the performer lying on the back at the bottom of the pyramid is 60 kg. His weight is 60 kg. Each thigh bone, that is femur, of this performer has a length of 50 cm and an effective radius of 2 cm. Determine the amount by which each thigh bone gets compressed under the extra load. ஒரு ஹியூமன் பிரமிட் ஃபார்ம்ட் இன் சர்க்கஸ். சர்க்கஸில் ஒரு ஹியூமன் பிரமிட் ஃபார்ம் பண்ணுறாங்க. தட் இஸ் ஹியூமன் பீயிங்ஸை யூஸ் பண்ணி ஒரு பிரமிட் ஷேப். இந்த பாட்டம் மோஸ்ட் பெர்ஃபார்மரோட தை போன்ஸ் தான் இந்த குரூப்போட என்டையர் வெயிட் எக்ஸப்ட் திஸ் பர்சன்ஸ் வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ மொத்த பிரமிடல் குரூப்போட வெயிட் 280 kg. அதில் 60 kg, தட் இஸ் இந்த பெர்ஃபார்மரோட வெயிட்டை மைனஸ் பண்ணால் 220 kg வந்து இவரோட ரெண்டு தொடையும் தான் தாங்கிக்கிட்டு இருக்கு, தைஸ் தான் தாங்கிக்கிட்டு இருக்கு. தை போனுக்கு இன்னொரு பேர் ஃபெமூர், மெடிக்கல் டேர்ம். ஸோ இந்த பெர்ஃபார்மரோட தை போனோட லென்த் வந்து 50 சென்டிமீட்டர், அதோட எஃபெக்டிவ் ரேடியஸ் வந்து 2 சென்டிமீட்டர். ஸோ இந்த வெயிட் வந்து அவரோட தை போன் மேல் ஆக்ட் பண்ணுற போது அது எவ்வளவு கம்ப்ரஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. டியூ டு திஸ் வெயிட் அவரோட தை போன் வந்து எவ்வளவு கம்ப்ரஸ் ஆகும், this is to be calculated. Slightly enlarged view. So இந்த performer at the bottom upward வந்து காலை ரைஸ் பண்ணி அந்த டேபிளை தாங்கி பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் all these performers are in different positions with some more tables and plaques. ஸோ எல்லா வெயிட்டையும் எக்ஸப்ட் his own weight அவர் தை போனில் பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காரு. Length of each thigh bone is 0.5 meter, half meter. The radius of thigh bone is 2 centimeter. Therefore, cross sectional area pi into 2 centimeter square, that is converted into meter square. Now, compression or change in length in each thigh bone delta L is computed as delta L equal to F into L by YA or F by A. This is stress into L, length by Y, Young's modulus. This is simple from Hooke's law. Stress proportional to Y into strain, Young's modulus into strain. Therefore, F by A is Y into delta L by L. From this, delta L is this. If you give a simple analysis, force அதிகமானால் delta L அதிகமாகும். That is more compression. Area அதிகமாக இருந்துச்சுன்னா compression will be less. F by A வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமானா டெல்டா எல் அதிகமாக இருக்கும். லென்த் அதிகமாக இருந்தால் கம்ப்ரஷன் அதிகமாக இருக்கும். யங்ஸ் மாடுலஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்டிஃப்னஸ் அதிகம், அதனால கம்ப்ரஷன் குறைவாக இருக்கும். ஸோ த ஃபார்முலா இஸ் அனலைஸ்ட். எஃப் இஸ் 1078 நியூட்டன், எல் ஆஃப் மீட்டர், ஒய் 9.4 கிகா பாஸ்கல், ஏ இஸ் 3.14 into 2 into 10 power minus 2 whole square in meter square. Hence delta L is stress into L by Y. எல்லா வேல்யூஸ் இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணி கால்குலேட் பண்ணால் இட் கம்ஸ் அவுட் டு பி 0.046 mm. This is delta L. This is a very small compression and when the weight is removed, the thigh bone will regain its shape. ஸோ ரொம்ப குறைவான கம்ப்ரெஷன் தான் அந்த லோட்னால ஆக்ட் ஆகும். நேச்சுரலி அவர் thigh bone வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்ட்ரெயின் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா டெல்டா எல் பை எல், திஸ் குவான்டிட்டி டிவைடட் பை ஒரிஜினல் லென்த் 0.5 மீட்டர், பர்சன்டேஜில் 0.0091%, வெரி ஸ்மால் ஸ்ட்ரெயின். டிட்டர்மினேஷன் ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி மெட்டீரியல் ஆஃப் எ ஒயர். ஒரு ஒயர் மேட் ஆஃப் சம் மெட்டீரியல், சே சம் மெட்டல்,
ஸோ இந்த மெட்டீரியலோட யங்ஸ் மாடுலஸை வந்து how to determine, எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது? ரொம்ப ரொம்ப சிம்பிள். யங்ஸ் மாடுலஸ் ஃபார்முலா முதல்லயே பார்த்தோம். ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ் இஸ் இந்த ஒயரில் எவ்வளோ சஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த வெயிட் டிவைடட் பை ஏரியா டிவைடட் பை டெல்டா எல் பை எல். எல் தெரியும், ஒரிஜினல் லென்த். டெல்டா எல் வந்து இந்த வெயிட் கொடுக்குற போது அது எவ்வளவு வந்து எலாங்கேட் ஆகுதுன்னு மெஷர் பண்ணி இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா ஒய் கிடச்சிரும். W, A and L all are measurable or readily known. The elongation delta L will be very small and needs accurate measurement. இந்த சேஞ்ச் இன் லென்த் வந்து தட் இஸ் எலாங்கேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். இதை அக்யூரேட்டாக மெஷர் பண்ணணும். ஹென்ஸ் a scale with main scale and vernier scale is used. ஒரு ஸ்கேல் வித் மெயின் ஸ்கேலும் வெர்னியர் ஸ்கேலும் இருக்கிற ஒரு ஸ்கேலை யூஸ் பண்ணுறோம். நவடேஸ் ஆப்டிக்கல் மெத்தட்ஸ் வித் டெலஸ்கோபிக் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் இருக்குது, அதில் ஈஸியாக மெஷர் பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து ஸ்கேல் வித் வெர்னியர் ஸ்கேல் அண்ட் மெயின் ஸ்கேல் ஃபெமிலியருங்கிறதுனால இதை போட்டிருக்காங்க. திஸ் பிக்சர் இஸ் டேக்கன் ஃப்ரம் NCERT 11th ஃபிசிக்ஸ் டெக்ஸ்ட் புக். ஸோ வெரி சிம்பிள். 2 ஒயர் ஆப் ஈக்குவல் லென்த், 2 ஒயர்லையும் ஈக்குவல் மாஸ் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. ஸோ தட் போத் வில் ஸ்டாண்ட் அட் தி சேம் லென்த். அதுக்கப்புறம் இது ரெஃபரன்ஸ் ஒயர். இதில் ஒரு ஸ்கேல் வித் மெயின் ஸ்கேல் அண்ட் வெர்னியர் ஸ்கேலை ஃபிட் பண்ணிட்டாங்க. இதுதான் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுற ஒயர், யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிக்க வேண்டிய ஒயர். இந்த ஒயரில் ஒரு பாயிண்டரை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ரீடிங் இன் தி வெர்னியர் ஸ்கேலில் அதை பாயிண்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இதில் ஃபர்தராக லோடு ஆட் பண்ணுறோம். ஸோ இனிஷியலாக ரெண்டுலேயும் ஈக்குவல் வெயிட் வைக்கிறோம். ஸோ தட் போத் வில் பி அட் தி சேம் லெவல். ஸோ பாயிண்டர் வந்து சம் ரீடிங் சே அட் 0ல் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். தென் இதில் வெயிட் ஃபர்தராக ஆட் பண்ணுற போது அந்த வெயிட் டபிள்யூக்கு இது எவ்வளவு கீழே மூவ் ஆகுது அதை வெர்னியர் ஸ்கேல் ரீடிங்கில் பார்க்குறோம். ஸோ ஃபார் த வெயிட் டபிள்யூ டெல்டா எல் தெரிஞ்சிடும். இந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா யங்ஸ் மாடுலஸ் தெரிஞ்சிடும். ஸோ த மெத்தட் இஸ் டிஸ்கிரைப்டு. திஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 long straight wires of same length and equal radius. சேம் லென்த் ஈக்குவல் ரேடியஸ் இருக்கிற 2 ஒயரை வந்து தொங்க விட்டுருக்கு. 2 ஒயர்ஸையும் சேம் ஃபிக்ஸ்டு ரிஜிட் சப்போர்ட்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஒயர் ஏ லெஃப்ட் சைடு ஒயர் இஸ் கால்டு ரெஃபரன்ஸ் ஒயர். இட் கேரிஸ் ஏ மில்லிமீட்டர் மெயின் ஸ்கேல் M அண்ட் ஏ பேன் டு பிளேஸ் ஏ வெயிட். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் ஒயரோட பாட்டம் மோஸ்ட் எண்டில் ஒரு பேன் இருக்குது, அதில் வெயிட் வைக்கலாம். ஒயர் பி இஸ் கால்டு எக்ஸ்பெரிமெண்டல் ஒயர் ஆர் தி ரைட் சைடு ஒயர். இதுலேயும் பாட்டம் மோஸ்ட் பார்ட்டில் ஒரு பேன் இருக்குது, அதுலேயும் வெயிட் நம்ம பிளேஸ் பண்ண முடியும். A vernier scale V is attached to a pointer at the bottom of the experimental wire B and the main scale M is fixed to the reference wire A. ஒரு வெர்னியர் ஸ்கேல் V வந்து ஒரு பாயிண்டர் கூட அட்டாச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி இந்த பாயிண்டர் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஒயர் தட் இஸ் ரைட் சைடு ஒயரில் ஃபிட் பண்ணிடுறாங்க. இந்த பாயிண்டர் வித் தி வெர்னியர் ஸ்கேல் வந்து மெயின் ஸ்கேல் ஃபிக்ஸ்டு டு தி ரெஃபரன்ஸ் ஒயரில் அட்டாச் பண்ணிடுறாங்க. The weights placed in the pan exert a downward force and stretch the experimental wire under a tensile stress. ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் ஒயரில் பாட்டம் மோஸ்ட் பேனில் வெயிட் ஆட் பண்ண அது வந்து அந்த ஒயரை வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ் கொடுத்து ஸ்ட்ரெச் பண்ணும், எலாங்கேட் பண்ண வைக்கும். தி எலாங்கேஷன் ஆஃப் தி ஒயர் தட் இஸ் இன்க்ரீஸ் இன் லென்த் இஸ் மெஷர்டு பை தி வெர்னியர் அரேஞ்ச்மெண்ட். இந்த வெர்னியர் அரேஞ்ச்மெண்ட்னால எலாங்கேஷன் ஆஃப் த ஒயர் தட் இஸ் இன்க்ரீஸ் இன் லென்த்தை வந்து நாம மெஷர் பண்ணிடுறோம். இந்த ரெஃபரன்ஸ் ஒயரோட மெயின் பர்பஸ், சப்போஸ் ரூம் டெம்பரேச்சர்ல எனி சேஞ்ச் ஆச்சுன்னா அதனால வர்ற சேஞ்ச் இன் லென்த்தை வந்து இந்த ரெஃபரன்ஸ் ஒயர் காம்பன்சேட் பண்ணும். ஏன்னா ரெஃபரன்ஸ் ஒயர்லையும் அதே அளவுக்கு லென்த்தில் சேஞ்ச் வரும். Both the reference and experimental wires are given an initial small load to keep the wire straight and the vernier reading is noted. So initially reference ஒயர்லையும் எக்ஸ்பெரிமெண்டல் ஒயர்லையும் ஒரு இனிஷியல் ஸ்மால் லோட் அப்ளை பண்ணி ரெண்டையும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிறோம். அப்புறம் வெர்னியர் ரீடிங் வந்து நோட் பண்ணிக்கிறோம். Now the experimental wire is gradually loaded with more weights. எக்ஸ்பெரிமெண்டல் ஒயரில் கொஞ்சம் கொஞ்சமாக லோடை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போகிற போது அதில் டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் பண்ணி அந்த பாயிண்டரோட பொசிஷன் மாறும். அந்த பாயிண்டர் வந்து மூவ் பண்ணுற பொசிஷனோட வெர்னியர் ரீடிங் எடுத்துக்கிறோம்.
The difference between two vernier readings gives the elongation produced in the wire. So basically ஒரு particular weight apply பண்ணி அதனால change in vernier reading என்னன்னு பார்த்தோம்னா that will give the elongation. Since delta L is known, y can be calculated. So initially ரெண்டுலையும் small weight வச்சு straighten பண்ணிக்கிறோம், ரெண்டு வயரையும் straight ஆக்கிடுறோம். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் பண்ணுற வெர்னியர் ரீடிங்கை வந்து பார்த்துக்கிறோம். தென் இதில் வந்து ஃபர்தராக லோட் பண்ணுற போது ஒயர் வில் எலாங்கேட், அதனால் பாயிண்டர் வில் கோ டவுன்வார்டு. அது டவுன்வார்டு போகிற ரீடிங்கை நோட் பண்ணோம்னா பாரிய பர்டிகுலர் வெயிட் டபிள்யூ டெல்டா எல் எவ்வளோ வந்துச்சுன்னு தெரிஞ்சிடும். டெல்டா எல் தெரிஞ்சதுன்னா ஒய் கண்டுபிடிச்சிடலாம். Shear modulus. The ratio of shearing stress to the corresponding shearing strain is called the shear modulus of the material and is represented by G. It is also called the modulus of rigidity. That is modulus of rigidity. G equal to shearing stress sigma S divided by shearing strain. That is ஒரு material ஓட ஒரு part fixed. Here bottom part is fixed. Topல வந்து ஒரு shearing stress apply பண்றோம். That is a tangential stress. The part where force is applied displaces from the vertical. இந்த வெர்டிக்கல்ல இருந்து டாப் வந்து கொஞ்சமா டிஸ்பிளேஸ் ஆகுது. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த் தான் ஷியரிங் ஸ்ட்ரெயின். தட் இஸ் டெல்டா எக்ஸ் பை லென்த் எல். ஸோ ஜி ஈக்குவல் டு எஃப் பை ஏ டிவைடட் பை டெல்டா எக்ஸ் பை எல். ஜாமெட்ரிக்கலி டெல்டா எக்ஸ் பை எல் இஸ் tan theta. For small angles tan theta is theta. Therefore delta x by L is theta. Therefore G equal to F by A theta. Shear modulus of steel is higher than aluminium. Young's modulus of steel also higher than aluminium. G of copper is more than that of brass, which is an alloy of copper and zinc. Pure copper oda G shear modulus வந்து brass விட அதிகமாக இருக்கும். brassங்கிறது alloy of copper and zinc. Generally alloys will have strength more than their pure metal. பட் இந்த கேஸில் காப்பருக்கு வந்து ஜி வேல்யூ அதிகமாகவும் அதோட அல்லாய் பிராஸ்க்கு குறைவாகவும் இருக்குது. W has very high G, that is tungsten has a very high G equal to 150 GPa gigapascal. Unit of G is same as Y, Young's modulus. For the same material G is smaller than Y. For steel G is 84 GPa whereas Y is 200 GPa. Example 9.4. A square lead slab of side 50 cm and thickness 10 cm. This type இதோட side, that is in the front portion ஓட side வந்து 50 cm thickness this or this is 10 cm. இது மேல ஒரு shearing force apply பண்றோம். That is bottom fix பண்ணிட்டு top portionல shearing force of 9 into 10 power 4 Newton apply பண்றாங்க. Lower edge is riveted to the floor. So இந்த slab ஓட lower edge வந்து fixed to the floor or riveted to the floor. G values are given in table 9.2 of your NCERT textbook. அதில் லெட்டுக்கு கொடுத்துருக்கிற வேல்யூ 5.6 GPa gigapascal or 5.6 into 10 power 9 pascal. How much will the upper edge be displaced? In the upper edge, that is CD வந்து இந்த vertical லைனுக்கு ரிலேட்டிவா எவ்வளவு டிஸ்பிளேஸ் ஆகும், that is இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் இந்த எண்டில் this much. ஸ்லாபோட thickness portion is ABDC. இதில் AB வந்து மூவ் ஆகாது ஏன்னா ரிவெட்டட். இந்த CD portion வந்து டுவார்ட்ஸ் ரைட் மூவ் ஆகும் டியூ டு தி அப்ளைடு shearing force or shearing stress. Force applied over area ABCD, which is area of this portion ABDC 50 into 10 cm. இது வந்து ஏரியா. இதை மீட்டரில் மாற்றியாச்சு. That is 50 into 10 power minus 2 meter into 10 into 10 power minus 2 meter equal to 5 into 10 power minus 2 meter square. G is 5.6 gigapascal. Formula படி F by A divided by delta X by L. F by A divided by theta or equal to F by A theta. F is shearing force. Delta X is F into L by GA. இதை யூஸ் பண்ணி delta X, that is displacement
ஆஃப் தி அப்பர் எஜ் வந்து கால்குலேட் பண்ணுறோம். எஃப் தெரியும், எல் லென்த் வந்து 50 சென்டிமீட்டர் தெரியும், டிவைடட் பை ஜி 5.6 into 10 power 9 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் into 5 into 10 power minus 2. This is area. எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணா it comes out to be 0.16 mm. So இந்த lead slab வந்து with respect to the vertical line upper edge will move by an amount 0.16 mm. Bulk modulus. When a body is submerged in a fluid, it undergoes a hydraulic stress equal in magnitude to the hydraulic pressure. இது முதல்லயே பார்த்தா hydraulic stressங்கிறது nothing but hydraulic pressure, that is fluid pressure. This leads to the decrease in the volume of the body, thus producing a strain called volume strain. இந்த ஹைட்ராலிக் ப்ரெஷர் வந்து எந்த பாடி மேலே ஆக்ட் பண்ணுதோ அந்த பாடியோட வால்யூமை குறைக்கும், ஷேப்பை மாற்றாது. The ratio of hydraulic stress to the corresponding hydraulic strain is called bulk modulus. So இங்கே வந்து bulk modulus B, that is equal to minus P by delta V by V. இது வந்து hydraulic stress or pressure divided by hydraulic strain. Why this minus sign? The negative sign indicates the fact that with an increase in pressure, a decrease in volume occurs. இதில் pressure increase பண்ணா volume decrease ஆகும், that is delta V வந்து negative ஆயிரும். Bulk modulus cannot be negative, அதனால தான் இங்க minus sign போடுறோம். That is, if P is positive, delta V is negative, then B will be positive due to this minus sign. Overall, delta V minus இருந்தாலும் due to this minus sign, B will be positive. Thus, for a system in equilibrium, the value of bulk modulus B is always positive. SI unit of bulk modulus is the same as that of pressure, that is Newton per meter square or Pascal. Bulk modulus oda SI unit வந்து Pascal or Newton per meter square. The bulk moduli of a few common materials are given in table 9.3. So, bulk moduli for some common materials வந்து table 9.3 ல in your NCERT டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்காங்க. அலுமினியத்துக்கு 72 GPa, ஸ்டீலுக்கு நேச்சுரலி வில் பி வெரி ஹை 160 GPa. லிக்விட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது, வாட்டருக்கு 2.2, கார்பன் டை சல்ஃபைடுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, வாட்டரை விடவே கம்மியாக இருக்குது, எத்தனாலுக்கு 0.9, மெர்க்குரி ஹை 25. பி வேல்யூ அதிகமாக இருந்தால் கம்ப்ரஸபிலிட்டி குறைவாக இருக்கும். தேர்ஃபார் லிக்விட்ஸ் ஆர் மோர் கம்ப்ரசிபிள் than solids. Compressibility. The reciprocal of the bulk modulus is called compressibility and is denoted by K. It is defined as the fractional change in volume per unit increase in pressure. Compressibility is 1 by bulk modulus. It is indicated by K. Compressibility is fractional change in volume per unit increase in pressure. It can be seen from the data given in table 9.3 that the bulk moduli for solids are much larger than for liquids, which are again much larger than the bulk modulus for gases. So, solids க்கு வந்து bulk moduli higher ஆகவும், liquids க்கு குறைவாகவும், gases க்கு இன்னும் குறைவாகவும் இருக்குது. For example, air ஓட bulk moduli 1.0 into 10 power minus 4, that is 0.0001 அளவுக்கு தான் bulk moduli இருக்குது. Thanks for watching. Please subscribe and get more videos. Face the NEET physics exam confidently.